சொல்ல சீதா அருணுக்கு ஃபோன் பண்ணி, நீங்க எனக்கு உதவி பண்ணீங்க. ஆனா பணம் திருடு போயிடுச்சு. என்னால பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேசுற நீ? பணத்தை பத்தி நான் கேட்கவே இல்லையே. இதுல உன்னோட தப்பும் உங்க அப்பாவோட தப்பும் எதுவுமே கிடையாது. திருட்டு பசங்க அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு அருண் சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் போன் போட்டு உதவி பண்ண சொல்லட்டுமான்னு கேக்குறாரு. சரி சீதா, நீயும் உடம்ப நல்லா பாத்துக்கோன்னு சொல்லி போன வைக்கிறாரு அருண். முத்துவும் செல்வமும் பார்வதி அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க. பார்வதி முத்து கிட்ட என்ன விஷயமா வந்தப்பான்னு கேக்குறாங்க. உடனே முத்து அழ ஆரம்பிச்சுறாரு. அத்தை, பணம் காணாம போனதுல இருந்து வீணா சொல்லி சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, பணம் காணாம போனது சொல்லி சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஆள ஆரம்பிச்சுட்டாரு. தெரிஞ்சவங்கதான் திட்டம் போட்டே பணத்தை தேடி இருக்காங்க அத்தை. வீணாவுக்கு ஆடு கிடைக்க கூடாதுன்னே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க உதவி வேணும் அத்தை அப்படின்னு சொல்றாரு. செந்தாமரையும் ஒரு 3 மணி நேரம் உங்க வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு டான்ஸ் கிளாஸ் கூட கிடையாதே. சரி, எப்படியாவது சொல்லி எதையாவது சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அத்தை, இந்த விஷயம் அம்மா பூ கொடுக்கறதுக்காக மீனா வண்டியில போயிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரு ஆட்டோக்காரன் சரி சீதா, நீயும் உடம்பு நல்லா வாங்க மீனா. ஆட்டோவா அருணோட அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அருணோட அம்மாவும் மீனாவும் ஒன்னா வர்றதை பார்த்த உடனே சீதாவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. என்னம்மா, எங்க அக்கா கூட ஒன்னா வந்து இறங்குறீங்க வண்டியில அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, வழியில ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு, உங்க அக்கா தான் கூட்டிட்டு வந்தாங்க. உங்க வீட்டில் எல்லாருக்குமே உதவி செய்கிற பணம் ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க உங்க அப்பா உங்களை அப்படின்னு சொல்றாங்க. சீதா ஒரு நர்ஸை கூப்பிட்டு அருணோட அம்மாவை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போக சொல்றாங்க. மீனா சீதா கிட்ட, உனக்கு அக்கௌண்ட்ஸில் தானே வேலை, இங்கே என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. நான் ஒரு ஆளை அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னேன், அவங்களோட அம்மா தான் இது அப்படின்றாங்க. பரவாயில்ல, ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, நீ கொடுத்து வச்சவதான் என்னோட மாமியார் மாதிரி இல்லை அப்படின்றாங்க. இந்த விஷயம் அருணோட அம்மாவுக்கு தெரியுமான்ட்டு மீனா கேட்குறாங்க. இல்லைக்கா, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்ன்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாருன்றாங்க. அதோட மீனா கிளம்புறாங்க. அடுத்து முத்து, மீனா, சுருதி, ரவி, செல்வம் 4 பேரும் அவங்க வீட்டு மொட்டை மாடியில் நின்று சிந்தாமணிக்கிட்ட இருந்து பணத்தை எப்படி எடுத்துகிட்டு வர்றதுங்கிறத பற்றி பிளான் பண்ணுறதுக்காக ஒன்றா கூடி பேசிகிட்டு இருக்காங்க.